அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 13/4/2026 ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நான் ஆர்ஆர் வின்னிங் டீம் சொல்லியிருந்தேன். ஆர்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாக்கு பவுலிங்கே கொடுக்கல, அதே மாதிரி ஹெட்மயரும் இல்லை. எஸ்ஆர்ஹெச்சில் 2 பிளேயர்ஸ் புதுசாக வந்திருக்காங்க. அவங்க மட்டுமே 2 பேர் மட்டுமே 8 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காங்க. அவங்க டேட்டா பற்றி கொஞ்சம் தப்பாக இருக்கலாம், அதனால் ப்ரெடிக்ஷன் மாறி இருக்கலாம். சரிங்களா? 14/4/2026 சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் 22வது T20 மேட்ச். சிஎஸ்கேல வந்து சஞ்சு சாம்சன், கெய்க்வாட், மாத்ரே, சர்ஃப்ராஸ் கான், சிவம் தூபே, பிரேவிஸ், ஜே ஓவர்டன், ஏ கம்போஜ், ஜி சிங், கலில் அகமது, நூர் அகமது, ஏ ஒசைன், எம் என்று 2 பேரில் யாராவது ஒருத்தர் வருவாங்க. அதே மாதிரி கேகேஆரில் யாராருன்னு பார்த்தோம்னா ஏ ரஹானே, ஃபின் ஆலன், ரகுவன்சி, ரிங்கு சிங், ரோமன் பவுல், ரமன்தீப் சிங், கிரீன், நரேன், ஏ ராய், வருண் சக்கரவர்த்தி 2 பேரில் யாராவது ஒருத்தர் வருவாங்க. என் சைனி, கார்த்திக் தியாகி, வி அரோரா இவங்களாம் இருக்காங்க. சிஎஸ்கேல வந்து பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுவார். கெய்க்வாட் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். மாத்ரே வந்து செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சர்ஃப்ராஜ் கான் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். சிவம் தூபே ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டன் கூடிய சான்ஸ் இருக்குது. டி பிரீவிஸும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டன் கூடிய சான்ஸ் இருக்குது. ஜே ஓவர்டன் வந்து பார்த்தீங்கன்னா பேட் பண்ணார்னா நல்லா விளையாடுவார், பவுல் பண்ணாலும் நல்லா பவுலிங் பண்ணுவார். அதாவது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் பேட் பண்ணால் அவர் நல்லா விளையாடுவார். ஏ கம்போஜ் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுப்பார். செகண்ட் பவுலிங் அவர் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். ஜி சிங் செகண்ட் பவுல் பண்ணால் தான் விக்கெட் எடுப்பார். ஃபஸ்ட்டு பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது. கலில் அகமது வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுப்பார். செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது. என் அகமது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுப்பார். ஏ ஒசைனும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுப்பார். செகண்ட் பவுல் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். எம் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். கேகேஆரில் ரஹானே ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுவார். ஆலன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். ரகுவன்சி ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. ரிங்கு சிங்கும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். ரோமன் பவுல் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுவார். ரமன்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுவார். கிரீன் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். நரேன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். ராய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுப்பார். வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. என் சைனி வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுப்பார். செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது. கார்த்திக் தியாகி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வி அரோரா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. கேகேஆர் வின் பண்ணுது அப்படின்னா வி அரோரா, ரகுவன்சியோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் டி பிரீவிஸ், சிவம் தூபே, அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேரோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். 14/4/2026 சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் மேட்ச். 2 டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் டாஸ் வின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேகேஆர் தான் வின் பண்ணும். அதே மாதிரி வின்னிங் டீம் வந்து லாஸ்ட்டாக டெலிகிராம் சேனலில் 11 வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். நன்றி.